மற்றுமொரு அண்மை செய்தி, மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என்று விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். மும்மொழி கொள்கையை பற்றி நேற்று மத்திய அமைச்சர் பேசிய கருத்துக்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இதற்கான கண்டனங்களையும் தற்போது தெரிவித்து தன்னுடைய எக்ஸல பதிவில் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவித்திருக்கிறார். இந்த மும்மொழி கொள்கையை பழிய திணிப்பதும் மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதென்ற வேறென்ற என தற்பொழுது தன்னுடைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக இதழியல் துறைக்கு உரிதான பத்திரிகை சுதந்திரம், தர்மம் காக்கப்பட வேண்டும் எனவும், நூற்றாண்டு காணும் விகடனின் இணையதள பக்கமும் முடக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என்ற நிலையானது தொடர்ந்து நிலவி வருகிறது. மேலும் இந்த பத்திரிகை ஊடகங்களால் வெளியிடப்படும் கருத்துக்கள் தவறானதாகவே குற்றம் சுமத்துபடியாகவோ இருந்தாலுமே கூட இது குறித்து நீதிமன்றம் மூலம்தான் தீர்வு காண வேண்டுமே தவிர கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் செயல்படுவது அரசியல் சாசன உரிமை கேள்விக்குறி ஆவதற்கென்று வேறென்ற வழி என்றும் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாநில மொழி கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும், விகடன் இணையதளம் பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்துக்குரிய உரிய பாசிச அணுகுமுறையே என்பது இது ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையெழுத்தினாலும் அது ஒன்றிய அரசாக இருந்தாலுமே மாநில அரசாக இருந்தாலும் கூட மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றி கழகம் என்னாலும் தீர்க்கமாக எதிர்க்கும் எனவும் தற்போது தன்னுடைய கருத்துக்களை பகிரும்பதாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார். நேற்று பார்த்தோம் என்றால் மத்திய அமைச்சர் இந்த மும்மொழி கொள்கை குறித்து நிதி வழங்குவது குறித்து பல்வேறு கருத்துக்களையும் தன்னுடைய பேட்டியின் மூலம் தெரிவித்திருந்தார். இந்த பேச்சுக்களுக்கு முழுவதுமே பார்த்தோம் என்றால் பல்வேறு விமர்சனத்துக்குள்ளே உள்ளாகி வரும் நிலையில் தான் தற்போது ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அவருடைய கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவருடைய கூட்டணி இருக்கக்கூடிய, அதாவது திமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அவருக்கு இந்த கண்டன அறிக்கைகளையும் தெரிவித்து வரும் நிலையில் தான் தற்பொழுது பாஜகவுக்கு எதிராக தற்பொழுது ஒரு கண்டன அறிக்கையும் தெரிவிக்கும் விதமாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று அறிவிப்பது கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையே என்று விஜய் கண்டனம் தெரிவித்திருப்பது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.